தமிழுக்காண்டி பேசுறவங்க ஏன் தமிழருக்காக பேசல? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருந்து அதை கொண்டு நான் இந்த ஸ்டேஜ்ல பேசியிருந்தேன்னா நீங்க கேட்கலாம், படத்தோட விளம்பரத்துக்காக பேசுறீங்க, அதுக்காக பேசுறீங்க, இதுக்காக பேசுறீங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் பொங்குறீங்கல்ல, எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றீங்கல்ல, ஏன் வாய்ஸ் திறக்கலன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்துறை இயக்குனர், எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. மாணவருக்காக போடாம தலித்துன்ற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? மாணவர்களுக்காக தானே போடாடணும். அவர் வந்து கத்துறாரு என்னன்னா 8 தலித் அமைச்சர் இருக்கீங்க, 8 தலித் அமைச்சர் இருக்கீங்க, ராஜ்மோகன் தலித் அப்படின்னு சொல்லி. அவரு எங்க தமிழகத்தோட அமைச்சர், தலித் அமைச்சர், எல்லாருக்குமானவர். போலி போராளிகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இவங்க யார் ஐடென்டி பண்றாங்க? போலி போராளின்னு நான் சொன்னேன்ல, இவங்க யார் ஐடென்டி பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க? ஏன் இவங்களுக்கே அந்த கோவம் வருது? நீங்க அந்த 3 தமிழர்களுக்காக என்ன பண்ணீங்க? அந்த இறந்தாங்க இல்லையா, அதுக்காக நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க, போலி போராளிகள்ன்ற அந்த ஒரு இதே சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணணும் அதுதான் கேட்குறேன், என்ன பண்ணீங்க? வாவ் தமிழா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கூட இப்போ ஆக்டர் விஜய் விஸ்வா இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கேன். ஓகே, ரீசெண்டாக உங்களோட அந்த ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது, எதனால அவ்வளோ கோவம் அந்த ஆடியோ லான்ச்சில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பேர்லேயே வந்து தமிழான்னு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் நெறியாளர் வந்து என்கிட்ட ஏன் இந்த கோவம்னு கேட்குறாரு. அவர்கிட்டே கேட்போம், உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க, ஏன் அந்த கோவம்? அதை எனக்கு புரியலன்னு தான் சார் உங்ககிட்ட கேட்குறேன். நான் பேசுறது பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்போ ஏன் புரியல? இல்ல, இந்த போலி போராளிகள்ன்ற அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல எதுக்காக கொண்டு வரணும்னு நான் கேட்கறேன். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இது கிடையாது. நான் என்ன சொல்லி கேட்டேன், எதனால சொன்னேன்னு சொல்லுங்க. அதாவது தமிழர்களை வந்து இந்த மாதிரி கொண்டிருக்காங்க. 3 தமிழர்களை கர்நாடகால கொண்டிருக்காங்க. 3 தமிழர்களை கர்நாடகால ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. யாரு? கர்நாடகா போலீஸ் ஃபாரஸ்ட். ஸோ அதை பத்தி ஏன் யாரும் பேசல? இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க. ஸோ ஒரு போலி போராளியா ஏன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசல. இந்த விஷயத்தை பத்தி, அதாவது இந்த விஷயத்த மெயினா நீங்க பேசல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நீட் விவகாரத்துல வந்து நிறைய பேர் கலந்துருந்தீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஸோ அதுதான் கேக்குறேன். என்னோட பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, என்னோட பதில் நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. அதனால நம்ம அடுத்த கேள்வி போயிடலான்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆக்சுவலி இது ஓகே தான். இப்ப நான் வந்து நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் சொல்றதை விட நீங்க சொன்னது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னோட படத்தோட ஆடியோ லான்ச். என்னோட படங்கத்த ஆடியோ லான்ச்ல வந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்னன்னா, நான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் என்னோட ஆடியோ லான்ச்ல பண்ணியிருக்கேன். எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, ஒருத்தவங்க பண்ண நல்ல விஷயங்கள்லாம் வெளியே வராது அப்படின்னு. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம போயிட்டே இருப்போம். பட் மீன்வைல் வந்து தமிழர்களில் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் சுட்டு கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா? எந்த ஸ்டேட்டில்? கர்நாடகாவில். ஏன்னா அதை நான் சொல்லணும், பக்கத்து ஸ்டேட்னே அது வேணுமோ வச்சுக்குவாங்க. ஓகே. ஸோ கர்நாடகாவில் வனத்துறை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், த கிரைம் வாட் எவர் இட் இஸ், இல்லை அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் என்னவா வேணா இருக்கட்டும், அது வந்து நீதி முன்னாடி நிப்பாட்ட வேண்டிய படம். ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரம் எப்படி வந்தது? நம்ம தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நமக்குள்ள ரத்தம் கொதிக்கணும். இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருந்து அதை கொண்டு நான் இந்த ஸ்டேஜ்ல பேசியிருந்தேன்னா நீங்க கேட்கலாம், படத்தோட விளம்பரத்துக்காக பேசுறீங்க, அதுக்காக பேசுறீங்க, இதுக்காக பேசுறீங்க அப்படின்னு. முன்னாடி நடந்த சம்பவம் வடு கூட மறையல. அந்த காயத்தை வச்சுட்டு எப்படி என்னால கேட்காம இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் பொங்குறீங்கல்ல, எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றீங்கல்ல, ஏன் வாய்ஸ் திறக்கலன்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல தப்பு இருக்கா? இல்ல, ரஞ்சித் தானே அண்ணன் தான், நான் ஏன் கேட்க கூடாதா? பர்டிகுலரா ஏன் ரஞ்சித் சார்? அதான் சொன்னேன், அண்ணன். மற்றவங்கள விட அவரோட நான் பழகிருக்கேன், அவர் கூட நடிச்சிருக்கேன், அமீர் அண்ணன் கூட நான் பழகிருக்கேன். ஜல்லிக்கட்டு போறதுல அமீர் அண்ணன் வந்து எங்களை பாதுகாத்த தருணங்கள்லாம் இருக்கு. அப்ப நான் ஏன் கேட்கக்கூடாது? அது நீங்க டைரக்டாவே கேட்கலாம், ஒரு மெசேஜ்ல கேட்கலாம், ஒரு கால்ல கேட்கலாம். ஒரு மீடியம்ல வந்து நம்ம டைரக்டா கேட்கும்போது அவர் மேலேயும் ஒரு தப்பான ஒரு பார்வை வரும்ல. தெரியட்டுங்க. இப்போ நீங்க ஏன் என்கிட்ட போன்ல பேசாம எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? போன்லயே பேசி முடிச்சுக்கலாமே, எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரியணும்ன்ற ஒரு விஷயம். என்னங்க நீங்க பண்ணா ஒரு நியாயம், நான் பண்ணா ஒரு நியாயம்னா என்னங்க அது? இல்ல, நீங்க பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நம்ம கேக்குறேன், நீங்க எதுக்காக அதை பேசுனீங்க அப்படின்னு. சோ இப்ப ரஞ்சித் சார் வந்து அதனாலதான் இப்ப நீங்க வந்து விஜய் விஸ்வா ஆடியோ லான்ச் வந்துட்டு போயிட்டா நீங்க என்ன கூப்பிட்டு மதிச்சிருப்பீங்களா? இதே விஜய் விஸ்வா 15 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கான்.
இதுக்கு முன்னாடி என்னைக்காவது கூட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா? இல்ல நான் நான் உங்களை தான் எடுத்தது கேள்வி இல்ல நான் கேட்கிறேன். எடுத்தது இல்ல. இதே விஜய் விஸ்வா ஸ்டெர்லைட்ல இருந்திருக்கிறாரு, இதே விஜய் விஸ்வா வந்து நெடுவாசல் இருந்திருக்காரு, இதே விஜய் விஸ்வா மீத்தேன்ல இருந்திருக்காரு, இதே விஜய் விஸ்வா இதுல இருந்திருக்காரு, காவிரி இஷ்யூல இருந்திருக்காரு, இதே விஜய் விஸ்வா அப்புறம் ஜல்லிக்கட்டுல இருந்திருக்காரு, இதே விஜய் விஸ்வா ஃபார்மர்ஸ்ல இருந்திருக்காரு, இதே விஜய் விஸ்வா வந்து ஃபிஷர்ல இருந்திருக்காரு. என்னைக்காவது கூட்டு கேட்டிருக்கீங்களா? இப்போ ஏன் ரஞ்சித் அண்ணா சொன்ன மட்டும் இப்படி வரீங்க? ஓகே, ஏன் வரீங்க? அவர் சொன்னதுக்காக வரல. ம் ஏன் அந்த இடத்துல இப்ப சொல்லணும்? ஒரு போலி போராளிகள்னு ஏன் எதுக்காக சொல்லணும்? ஆமாங்க. அப்படிங்கிறதுக்காக. நான் என்ன சொன்னா, ஒரு போராளின்றவங்க எப்பயுமே எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க பேர் தானே போராளி. இப்ப பொதுவாவே நான் கேட்கிறேன். இப்ப ரஞ்சித் சார் வந்துட்டு நிறைய அவரோட படங்கள் மூலமா ஒரு குறிப்பிட்ட தலித் சமுதாயத்தை அடக்குறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம முன்னாடி கொண்டு வரணும்னு நிறைய ஒரு அவரோட மூவி மூலமா கொண்டு வந்து நிறைய மக்கள் கிட்ட சேர்த்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவரை வந்து நம்ம இந்த ஒரு ரீசனை சொல்லி ஒரு போலி போராளின்னு சொல்லி ஒதுக்கிட முடியுமா? சரி, அட்டகத்தி படத்துல என்ன கொண்டு வந்தாங்க சொல்லுங்க. அது ஒரு கமர்ஷியல் மூவி. பிரதர், அதுல அவங்களோட வாழ்வியல் நமக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன வார்த்தை சொன்னீங்களோ அது அட்டகத்தியில எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். பிளஸ் அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்றது மட்டும் அந்த படத்துல அதை நான் காமிச்சிருப்பாங்க. கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க பிரதர். அது அந்த வந்து படங்கள் தலித் மூலமா தலித் தலித் சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ற விதமா ரெப்ரசன்ட் பண்ற விதமா சரி அட்டகத்தியில என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க பிரதர். ஓகே, அது ரிலேட்டடா எதுவும் இல்ல. பிரதர் சொல்லுங்க பிரதர். இல்ல அது ஒரு மூவியா சொல்றேன். அதுல எதுவும் இல்ல, ஒரு மூவி அவ்வளவுதான். அது யார் படம் பிரதர்? ரஞ்சித் அவர்களோட தான். ஏன் பிரதர் இல்ல அதுல? இது அவர்கிட்ட தான் சார் கேட்கணும், என்கிட்ட அப்ப நீங்க கேட்கல. என்கிட்ட கேக்குறீங்க. இப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல இல்ல, நீங்க அவர் விமர்சனம் பண்ணனால தான் நான் பிரதர், கேக்குறேன். அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப நீங்க தான் என்கிட்ட ஒரு விமர்சனம் வச்சீங்க. அவர் வந்து சொல்லுங்க, தலித் மக்களுக்காக தலித் சமூகத்துக்காக ஒரு படம். படம் எடுத்தாரு. அந்த படத்துல ஏன் இல்ல? இல்ல சொல்லுங்க, அட்டகத்தில என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு கருத்துள்ள படமா, மக்களுக்கு ஏதோ சொல்ற படமா அது இல்லதான். நான் ஒத்துக்கிறேன், அது இல்ல. நான் கேக்குறது நீங்க அப்ப இந்த நீங்க ஒரு அப்ப இந்த விமர்சனம் கேள்வி பண்ணுவீங்க. நீங்க இப்ப கேட்கலாம். எல்லாருமே அப்படி இப்ப எடுக்கிறாங்க. நீங்க அந்த கேள்வி என்கிட்ட இல்ல, கேட்கலாம். நான் கேக்குறேன். நான் கேட்டது ஓகே. அவருடைய எல்லா படங்களும் இல்ல. ஆனா அதுக்கு அடுத்த அண்ணன் குரல் கொடுத்தாரு நானே சொல்லுவேன். ம். அதே ரஞ்சித் அண்ணன் அடுத்தடுத்து குரல் கொடுத்தாரு. ஏன் முதல்ல குரல் கொடுக்கல? முதல் படத்துல ஏன் குரல் கொடுக்கல? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? என்ன காரணம் வேணா இருக்கலாம் சார். இப்ப உங்கள்ட்ட எடுத்ததுமே சொல்ல ஏதாவது முடியாது. பதில் இருக்கா? இல்ல, எனக்கு அதுக்கான பதில் அப்ப இல்ல. அது அவருக்கு மட்டும் தானே தெரியும். ம். முதல்ல நான் வெளியே வந்தாதான் ஏன் மக்களுக்காக குரல் கொடுக்க முடியும்னு ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பாருல்ல. அப்ப அவர் ஒரு கொள்கை கோட்பாட்டுல தானே வராரு. அப்ப அந்த கொள்கை கோட்பாட்டுல வரப்ப என் மக்களுக்காகன்றது அது ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழருக்காக இருக்கணும் அண்ணன். அதுதான் என்னோட வாய்ஸா இருக்கு. ஸ்டேஜ்ல நீங்க பேசும்போதே கௌசல்யா வந்து அதுக்கு வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நீங்க அந்த இடத்துல ஏதாவது பதில் சொல்லியிருந்தீங்களா? என்னை சொல்ல இப்ப விடல. சொல்றீங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்லலாம்ல. என்ன சொல்லலாம்? கௌசல்யா சிஸ்டர், இப்போ நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. போராளிகள்னு சொல்றதுக்கு தோழர்களை சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு. முதல்ல வந்து போலி போராளிகள் நான் யாரை சொன்னேன்றதை நீங்க முதல்ல எனக்கு குறிப்பிடணும். என்னுடைய பேட்டியை நீங்க முழுசா கவனிக்கணும். நான் சொன்ன வார்த்தைகளை தெளிவா கவனிக்கணும். எந்த இடத்துல நான் போலி போராளிகள் அப்படின்னு நான் சொன்னேன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு நீங்க வன்மையா கண்டனம் தெரிஞ்சீங்கல்ல, நான் யாரை போலி போராளிகள் சொன்னேன்னு எனக்கு நீங்க கண்டிப்பா பதில் அளிச்சு ஆகணும். நான் சொன்ன வார்த்தையை நீங்க கரெக்டா வீடியோ பாருங்க. ஒரு 10 தடவை ப்ளே பண்ணி பாருங்க, 15 தடவை பாருங்க. பார்த்துட்டு எந்த இடத்துல நான் போலி போராளிகள்ன்ற வார்த்தையை உபயோகிச்சேன், அதுல நான் யாரெல்லாம் சொன்னேன்றதை நீங்க எனக்கு தெளிவுபடுத்துங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்குன்னு. கேள்வி கேட்க யாருக்கும் தகுதி தேவையில்லை. இப்ப என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு தகுதி தேவையா? இல்ல. யார் வேணா கேட்கலாம். கேள்வி யார் வேணா கேட்கலாம். ஆனா பதில் சொல்ல எல்லாருக்கும் கடமை இருக்கு. நான் கேள்வி கேட்டேன், பதில் நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை கௌசல்யா சிஸ்டர். நான் யார்கிட்ட கேள்வி கேட்டேன் அவங்க தான் சொல்லணும். இவங்க யார் ஊடகம் வந்துட்டு அதை வந்து வன்மையா கண்டிக்கிறது? அது வந்து அவங்களோட விருப்பம், அவங்களோட. இப்ப நீங்க அவரை கேட்டீங்கல்ல, சோ அதுக்கான ஒரு இதுக்காக அது அவங்க அவர் தானே சொல்லிருக்கலாம் கேட்டிருக்கேன். அவர் எனக்கு எதுவுமே சொல்லலையே. எனக்கு இல்ல, தமிழக மக்களுக்கு. நான் அண்ணன் கேட்ட தமிழக மக்களுக்கு பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் கூட வந்து நிறைய பேர் இருந்திருக்கிறாங்கன்னு தான் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இவங்க யார் ஐடென்டி பண்றாங்க போலி போராளின்னு நான் சொன்னேன்ல, இவங்க யார் ஐடென்டி பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க? ஏன் இவங்களுக்கே அந்த கோவம் வருது? எதனால அவங்க கோவம் வருது? என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. என் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை நான் இப்படி கூட எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டேஜ் அவங்க வந்திருக்கிறத கடைசி வரைக்கும் இயக்குனர் எனக்கு சொல்லலை. எனக்கு கடைசி வரைக்கும் இயக்குனர் சொல்லவே இல்லை. ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னாங்க. யாரும் எனக்கு தெரியவே தெரியாது. யாருக்குமே தெரியாது. நீங்க எங்க ஆடியோ லான்ச் கேளுங்க, யாருக்குமே தெரியாது கெஸ்ட் யார் வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு வந்திருக்காங்கன்றதே தெரியும். ஓகேங்களா? நான் அட்ரஸ் பண்றப்ப ஒவ்வொருத்தங்களா பார்த்து அட்ரஸ் பண்றப்ப எனக்கு இவங்களை ஐடென்டி பண்ணல. அதனால நான் மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். நான் ஜவஹர் சத்தினி அண்ணன் கூட என் பின்னாடி உட்காந்தார், இயக்குனர் ஜவஹர் மித்தன் உட்காந்தார். அவரையும் நான் சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன்.
என் ஃப்ரெண்டு தான் உட்காந்தாரு. ஒருவேளை இவங்களை நான் குறிப்பிடலன்றனால அவங்க என்னை திருப்பி என்ன சீண்டிருக்காங்கன்னு கூட நான் யோசிக்கிறேன். ஓகே என்னப்பா நான் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன், நான் என்னை நீ கண்டுக்கலையே அப்படின்னு கூட அவங்க எடுத்துருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க நான் சொல்லவே இல்லையே, நீங்க போலி போராளின்னு சொல்லவே இல்லை. நீங்க ஏன் கொதிக்கிறீங்க? நான் வந்து கௌசல்யா வந்து அப்படின்னு ஏதாவது நான் வார்த்தைகளை விட்டேனா? இல்லவே இல்லையே. அப்ப ஏன் அவங்களுக்கு ஏன் அந்த வலி வந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. வலி வர வேண்டியவங்க இன்னும் வரவே இல்லையே வெளியே. யாருக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தவங்க இப்போ யார் என் தமிழுக்காக குரல் கொடுக்கலையோ அவங்க எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன். சரி, ஓகே. நீங்க போலி போராளி நிறைய பேரை சொல்றீங்க. உண்மையான போராளிகள் யாரு? யாரை நீங்க பாத்தீங்க உண்மையா? தன் சாதிக்காக நம்ம போராடாம ம். ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்காக மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைச்சார்ல ஐயா அம்பேத்கர், அவரை சொல்லுவேன். பெருந்தலைவர். Presentல இருக்கவங்க இருங்க சொல்றேன். நீங்க பிரசன்ட்ல இருங்க. இருக்க ஒருத்தரை தான் விமர்சனம் இருங்க பண்ணீங்க. இருங்க நான் நீங்க கேட்ட கேள்வி தான் நான் பதில் சரி, சொல்லணும். ஓகே. நான் தானே பதில் சொல்லணும். சரி, ஓகே. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா இருக்கார்ல, அவரை சொல்லுவேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார், அவரை சொல்லுவேன். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கார், அவரை சொல்லுவேன். இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. லிஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்காக நம்ம மக்களுக்காக உழைச்ச எவ்வளவோ எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க. எனக்கு பெரிய அந்த அரசியல் அறிவு பெருசா இல்லாம இருக்கலாம். நான் படிச்ச பாடக புத்தகங்கள்ல எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு சொல்றேன். எண்ணற்றவங்க இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க இருக்காங்க. அவங்கள தான் நான் தலைவர்னு சொல்லுவேன். தன் சாதிக்காக குரல் கொடுக்கிறவங்கள தன் மக்களுக்காக குரல் கொடுக்கணும். தன் சாதிக்காக குரல் கொடுக்க கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. ஓகே சார். நீங்க சொல்றவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. பிரசன்ட்ல இருக்க ஒருத்தரை தான் நீங்க விமர்சனம் பண்ணீங்க. சோ என்கிட்ட என்ன பிரசன்ட்ல அந்த கேள்வி- உண்மை என்ன- போராளி யாருன்னு என்ன நான் நீங்க கேக்குறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? அதான் உண்மையான போராளிகள் யாருன்னு கேக்குறேன். அப்ப அது- எல்லாருமே இப்ப பிரசன்ட்ல இருக்க நான் எல்லாரும் என்ன- போலி என்ன போராளின்றீங்களா? பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல உங்களுக்கு. இல்ல, நான் எனக்கு சொல்ல வருது புரியுது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இந்த இஷ்யூல ஏன் வாய் திறக்கலையோ அவங்கள தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பிரதர், இதே வெற்றிமாறன் அண்ணா, இதே அமீர் அண்ணா, இதே இவர் சீமான் அண்ணாலாம் வந்து இங்க சேப்பாக்கம்ல நிக்கிறப்ப அதுல நான் அவங்களோட கலந்துக்கிட்டேன். நாங்களும் அடி வாங்கினோம். அவங்க எவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்க. சீமான் அண்ணா எவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்க, வெற்றிமாறன் அண்ணா எவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்க, அமீர் அண்ணா எவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்க, ரஞ்சித் அண்ணா எவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்க, வேல்முருகன் சார் எவ்வளவு குரல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே குரல் கொடுத்து தான் இருக்கிறாங்க பிரதர். அவங்க எல்லாமே உண்மையா வந்து உண்மையே சொல்லணும். அவங்களாம் தார்மீகமா போராடிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்துல ஏன் நீங்க குரல் கொடுக்கல ரஞ்சித் அண்ணா? நீங்க கூட இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமே. இல்ல அதை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் போலி போராளின்னு யூஸ் பண்ணனால தானே அது கான்ட்ரோவர்சி. பிரதர், அதை நான் திருப்ப நான் அதான் பிரதர் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்க சொல்லிருக்கலாம். நான் சொல்றேன்ல, யாரு போரி போல முன்னாடி வாங்கலேன். இப்ப யார் கண்டனம் தெரிவிக்கிறா சொல்லுங்க. ஓகே, கௌசல்யா அவங்க தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்க ஏன் கொதிக்கிறீங்க? போலி போராளின்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. அப்ப நீங்க அவங்கள ரெப்ரசென்ட் பண்றீங்களா? நான் கேட்கறது உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்குறேன். நான் போலி போராளின்னு சொன்னேன். உண்மையான போலி போராளியை தானே கொதிக்கணும். நீ எப்படி சொல்ல போச்சுன்னு அவ்வளோதானே. அப்படியே நீங்கள் இதை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்க. இப்போ வந்து நிறைய பேர் அந்த ஒடுக்கப்பட்ட சாதி ரிலேட்டடாக நிறைய மூவிஸ் எடுக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ நம்ம மாரி செல்வராஜே எடுத்துக்கலாம். ஸோ அவருமே எடுக்கிறாரு. பட் இருந்தாலும் நீங்கள் எதுக்கு ரஞ்சித் சாரை கேட்குறீங்க? ஏங்க, சமீபத்தில் நீட்டுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் வந்து மாணவர்களுக்காக போடாமல் தலித்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? மாணவர்களுக்காக தானே போராடணும். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு பாதித்த விஷயம் எதுக்காகன்னா, அவர் வந்து கத்துறாரு என்னன்னா, 8 தலித் அமைச்சர் இருக்கீங்க, 8 தலித் அமைச்சர் இருக்கீங்க, ராஜ்மோகன் தலித் அப்படின்னு சொல்லி அவரு எங்கள் தமிழகத்தோட அமைச்சர், தலித் அமைச்சர், எல்லாருக்குமானவர். முதல்ல நீங்கள் எனக்கு திருப்பி இந்த 3 நாளாக இந்த தலித்துன்ற வார்த்தை வந்துட்டே இருக்கு. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி நான் அவ்வளோலாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணல. இப்போ என்ன திருப்பி வந்துட்டே இருக்கு. ஏன்? எனக்கு வந்ததே கிடையாது. இப்போ நான் வந்தேன், நீங்கள் கூப்பிட்டீங்க, காஃபி, நீங்கள் என்ன காஸ்ட்னு தெரியுமா? இல்லை இங்கே இருக்கவங்களாம் என்ன காஸ்ட்னு தெரியுமா? கிடையாது. வரோம், கட்டி பிடிக்கிறோம், பேசுகிறோம், கை குலுக்குறோம், போகிறோம். இதுதாங்க நம்ம. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூல வந்து நான் ஒரு தலித் அப்படி நீங்கள் போராடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள் முகத்தை நீங்கள் வந்து பதிய வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் யாரை வேணா எடுத்து போங்க, என்கிட்ட நல்லா இருங்க, நான் உங்ககிட்ட நல்லா இருக்கேன். என்கிட்ட உண்மையாக இருங்க, நான் உங்ககிட்ட உண்மையாக பழக போகிறேன். இதில் ஜாதி எங்கேருந்து வந்தது? உரிமைக்காக போராடுறவங்க உரிமைக்காக போராடணும், மக்களுக்காக போராடுறவங்க மக்களுக்காக போராடணும், கலாச்சாரத்துக்காக போராடுறவங்க கலாச்சாரத்துக்காக போராடணும், இனத்துக்காக போராடுறவங்க இனத்துக்காக போராடணும், மொழிக்காக போராடுறவங்க மொழிக்காக போராடணும். அப்படிலாம் கிடையாது. போராடும் எனப்படும் ஒரு போராளி அனைத்து விதமான மக்கள் உரிமைக்காகவும் வாழ்வாதாரத்தாகவும் மக்கள் முன்னேற்றத்தாகவும் கண்டிப்பா போராடுவாங்க. ஓகே, அது எல்லா விஷயத்துலயும் இருக்கும்ன்றாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அமைச்சரை வந்து நீங்க வந்து அப்படி சொன்னது வந்து எனக்கு வன்மையா வந்து நான் கண்டிக்கிறேன். உங்களை அமைச்சரை சொன்னனால தான் உங்களுக்கு அது ட்ரிகர் ஆச்சா? இல்ல, ம். நல்லா கேட்டுக்கோங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீட்ல வந்து நீங்க ஏன் தலித் பத்தி பேசுனீங்க? அங்க வந்து ஜாதி பேசுறதுக்கு என்ன இருக்கு?
நீங்கள் மாணவருக்கு தானே சப்போர்ட் பண்ண வந்தீங்க. நீங்கள் ஏன் அந்த இடத்துல ஜாதி பற்றி பேசுனீங்கன்னா? நாங்கள் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்ப தமிழக அமைச்சர் தான் சொல்லுவோம். நாங்கள் தலித் அமைச்சர். நீங்கள் வந்து 8 தலித் அமைச்சர்னு சொல்றீங்களே ஏன்? ஏன் அந்த வார்த்தையை ஏன் நீங்கள் இப்போ யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு புரியல. பட் அவர்களுக்கான வழியுக்காக அவர் போராடலாம். பட் அவர் சொல்கிறவங்களாம் வந்து தமிழகத்தை சார்ந்தவங்க எல்லாரும். ஸோ தமிழகத்தை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தமிழக மக்களுக்காக இருக்கவங்க, தமிழக மக்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். மேபி நிறைய முன்னாடி நடந்திருக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே பாதிக்கப்பட்டிருந்தோம், முன்னாடி நிறைய பாதிப்புகள் இருந்துச்சுன்னு. அப்போ இருக்கப்ப இப்போ நீங்கள் இல்லை. ரஞ்சித் அண்ணா படத்தில் கண்ணாடி போட்டுட்டு இல்லை, இப்போ கண்ணாடி போட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அண்ணாவுக்கு அது வந்து அவருடைய வயது ஆக ஆக அவருக்கு பார்வை இதுவா இல்லை வந்து கண் பிரச்சனை என்னன்றது தெரியாது. ஆனால் முன்னாடி அப்படி இல்லை. இப்போ அண்ணாவோட தோற்றங்கள் மாறுதுன்னா அண்ணா நல்லா இருக்காரு. இஸ் லுக் ஸ்டைலிஷ். கட் பண்ணாமல் போடுங்க, அப்புறம் அது வேற கட் பண்ணி போட்டு போறீங்க. ஸோ அவருக்கு எது ஆப்டா இருக்கோ அதை போடுறாரு, கோட் போடுறாரு, அழகா இருக்காரு. ஸோ அவருக்கு எது கம்ஃபர்ட்டோ அது மாதிரி மாறுற மாதிரி காலமும் மாறிட்டு வருது, மக்களும் மாறிட்டு வராங்கன்ற விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். லெட்டர் எழுதின காலம் இல்லை. நான் ஒரு லெட்டர் போட்டு ஒரு வாரம் கழிச்சு உனக்கு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் போட்டு அது இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோ கால் வேர்ல்டு வைடு. நல்ல டெக்னாலஜியில் முன்னேறிட்டோம். இன்னமும் வந்துட்டு நம்ம அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம இப்படி நடந்துச்சுன்னு இல்லாமல் உண்மையாக இருப்போம். உண்மையாக இப்போ எல்லாருமே கரெக்டாக இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருக்க பாடுபடுவோம், சேர்ந்தே உழைப்போம், சேர்ந்தே இருப்போம். தமிழராக சேர்ந்தே உலக அளவில் நம்ம பெயர் பெறுவோம். நம்ம வந்து தமிழர், அடுத்து இந்தியா. இது ரெண்டுக்கு முன்னாடி நம்ம நல்ல மனிதர்கள். ஸோ ஸ்ப்ரெட் லவ் எவ்ரி ஒன். ஓகே சார், லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன். நீங்கள் அந்த 3 தமிழர்களுக்காக என்ன பண்ணீங்க? அந்த இறந்தாங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிங்க, போலி போராளிகள்ன்ற அந்த ஒரு இதே சொன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணணும்? அதுதான் கேட்குறேன், என்ன பண்ணீங்க? நான் கேட்குறேன், நான் என்ன பண்ணணும்? இல்லை சார், நீங்கள் பண்ணணுன்றது தான் நான் கேட்குறேன். அதுதான் நான் உங்ககிட்ட ஒரு சக மனிதனை கேட்குறேன். உங்களோட உதவியா என்ன இருந்துச்சு? என்னால வந்து அவங்கள வந்து அந்த இறந்த நண்பர்கள் இருக்காங்களா, அவங்களுக்காக வேதனைப்பட முடிஞ்சது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் எனக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஸோ இப்போ என்னால முடிந்த உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன். இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு அது வேதனையா இருந்துச்சு, அதனால நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அவங்களும் வேதனையா அதை வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். அப்ப நீங்க வந்து நீட் எக்ஸாம்ல வந்து சொல்லிடக்கூடாதுல்ல, வேதனையா வந்துக்கலாம்ல. அது ஒரு போராட்டமா இருந்துச்சு, அதுக்கு ஆதரவா இவங்க கொடுத்தாங்க. சோ அப்ப ஒரு போராட்டம் நிறைய பேர் யாரும் போராடல. அப்ப யாருக்குமே அந்த மனவேதனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு உயிர் போயிருக்குல்ல, அதான் அந்த மனவேதனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப நான் அப்பதான் அவருடைய ட்விட்டர் பார்த்தேன். நான் பார்த்துட்டு தான் சொன்னேன். ட்விட்டர்ல அவர் ஏதோ போடல, ட்வீட் பண்ணா வந்து அவங்க வருத்தப்படுறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, நீங்க அப்படி நான் சொல்ல வரலங்க. தன்னோட கருத்தை பதிய வைக்கிறதுக்கு நீங்க சமூக வலைதளம்ன்றேன்னா உங்களுக்கு சொல்ற புரியுதா? இப்ப நான் சொல்றேன்ல, நீங்க ஏன் கேமரா முடியாத கேள்வி கேட்குறீங்க? கேமரா ஆஃப் பண்ணிட்டு இதை பேசுவோமா? வருவீங்களா? வரமாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பிசினஸ், உங்க பிசினஸ்க்காக தான் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அது விஷயம் இல்லை. என்னோட கருத்தை நான் பதிவு பண்றதுதான் என்னோட விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க.